வணக்கம், திஸ் இஸ் பிஆர். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். இப்போ நம்ம பேச போறது ஆர்சிபி சிஎஸ்கே இப்போதான் முடிஞ்ச ஒரு போட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பத்தி பேசுறதுனா ரெயின். எல்லாரும் இது ஒரு மழை இந்த போட்டியை பாதிக்கும்னு பேசுனாங்க. மழை வந்தது, பட் ஒரு 20 மினிட்ஸுக்கு நல்ல மழை. ஆனா நம்ம போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம்ல ரொம்ப நல்ல ட்ரைனேஜ், அதனால ஒரு பாதிப்பும் இருக்கல கேமுக்கு. அண்ட் ஃபுல் கேம் நடந்தது. செகண்ட்லி, டாஸ். எல்லாரும் நிறைய பேர் கேட்பாங்க, டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் இருக்கணுமா? ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல இந்த சீசன்ல 7 கேம்ல 186 தான் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ்ட். எந்த டீமும் 186க்கு மேல சேஸ் பண்ணல, கேகேஆர் ஒண்டி தான் சேஸ் பண்ணாங்க. சோ பிரஷர் கேம்ல சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கணுமா அப்படின்னு அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா மழை வர பாசிபிலிட்டி இருந்தது. அண்ட் வந்தது 8 மணிக்கு வந்தது, திரும்ப 10 மணிக்கு வரும்னாங்க, அது வரல. சோ அது நம்ம இயற்கையோட சண்டை போட முடியாது, போராட முடியாது. சோ டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தது கரெக்ட் டெசிஷன் தான். அப்படி நடுவுல மழை 1 hour 2 hours பிளே ஸ்டாப்பா இருந்ததுன்னா சிஎஸ்கேக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். சோ டாஸ் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. நான் எதுக்கு டாஸ் பத்தி பேசுறேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணலாம். டாஸ் தான் ஃபர்ஸ்ட் இது. மதன் ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு வியூவர் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி கேட்டாரு. சார், நீங்க மேட்சப்ஸ் பத்தி பேசுவீங்களா அப்படின்னு. டெஃபினட்டா பேசுவோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ரைசிங் திஸ் மதன். ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க. ஆம், நான் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சாண்ட்னர் உள்ள வந்தப்போ 100% சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஒரு பக்கம் சாண்ட்னர் ஒரு பக்கம் தீக்ஷனா போடுவாங்க அப்படின்னு பவர் பிளேல. ஆனா பேஸ் போட்டாங்க. ஷார்துல் தாக்கூர் ஒரே ஓவர்ல 16 ரன்னுங்க. 3 overs 31. பயங்கர மொமெண்டம் ஆர்சிபி பக்கம். மழை வந்தது. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா சாண்ட்னரும் தீக்ஷனாவும் போட்டு புல் பேக் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்லி இந்த மாதிரி பிட்ச்ல ஜடேஜா வித் த பால் ரொம்ப ஆஃப் டே. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. சில நாள் நடக்கும் அது. அவர் ஐம் ஷூர் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். முடியல இன்னைக்கு. இந்த பிட்ச்ல கொஞ்சம் ஸ்லோவா போட்டா நல்லா வந்திருக்கும், ஸ்வப்னில் சிங் போட்ட மாதிரி. ஆனா ஜடேஜா எரிஞ்சிருந்தார் பந்து. 100-110 கிலோமீட்டர்ல அது பந்து பறந்தது. சும்மா அங்க பேட்ல அப்படியே பிங்காச்சு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. ஷார்துல் தாக்கூருக்கு எதுக்குங்க கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஓவர் 16 கொடுத்தாரு, உங்களுக்கு சந்தோஷம் இல்ல. செகண்ட் ஓவர் கொடுத்தீங்க, 15 கொடுத்தாரு. இதை விட நீ கொடுக்க முடியுமான்னு போட்டேன்னா 19 கொடுத்தாரு. 4 ஓவர்ல 65 ரன்ங்க. சிமர்ஜித் சிங் இருந்தது, அவர் கையில ஓவர் இருந்தது, ஜடேஜா கையில ஓவர் இருந்தது. ஆனா என்னமோ ஷார்துல் தாக்கூருக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஷார்துல் தாக்கூர் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிருப்பாருங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுல் டாஸஸ் போல்ட் இன் ஸ்பெல்லுன்னு. எவ்வளவு ஃபுல் டாஸ்ங்க? நானே ஒரு 8 ஃபுல் டாஸ் எண்ணினேன். சோ போலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கடைசி 5 ஓவர்ல 82 ரன் கொடுத்தது ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் நான் நினைச்சேன் 200க்கு ஆர்சிபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 9 overs 79 சூப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க சாண்ட்னரும் தீக்ஷனாவும். 9 overs 79 ஓகே. ஒரு 200ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டானா 180 தான் அப்ப சேஸ் பண்ணோம். ஏன்னா சிஎஸ்கே ஓட டார்கெட் டு நாட் லூஸ் பை 18 ரன்ஸ் ஆர் மோர். ஸோ 180 தான் டார்கெட் இருந்திருக்கும். டெஃபினட்டா அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். சரி, அதெல்லாம் முடிஞ்சது. 218. ஸோ 219 டு வின். ஸோ 201 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ருத்துராஜ். சீசன்லயே ஐ மீன் சென்னைக்கு இந்த சீசன் அவர் தான் டாப் ஸ்கோரர். ஃபர்ஸ்ட் பால் ருத்துராஜ் காலி. அண்ட் இவரும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு மிச்சல். பட் ரச்சின் ரவீந்திரா வாட் அ பிரில்லியன்ட் இன்னிங்ஸ்ங்க. 61 of 37 பிரில்லியன்ட் ஆடினாரு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அவரும் ரஹானே, நம்ம ரஹானே நிறைய நானே இந்த ஷோல ட்ரோல் பண்றேன், செய்யுங்க எதுக்கு வந்தாருன்னு. இன்னைக்கு அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாருங்க. 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு அந்த பவர் பிளே ஐ மீன் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்ச உடனே. பட் அந்த தூபே 7 of 15 balls, அந்த 8 ரன் 8 பால் போனது எங்கேயுமே வராது. தூபே வேர்ல்ட் கப்ல பிக் ஆன அப்புறம் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு ஒரே ஒரு ட்ரை பண்ணாங்க சென்னை கடைசி. நான் இந்த நம்ம ப்ரீவியூல நேத்தி பேசினோம். இது ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சாங்க. இது லாஸ்ட் ஓவர் பினிஷ் வரைக்கும் போகும்னு சொன்னேன். அதே மாதிரி போச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அந்த 18 ரன்ஸ் கிடைக்கல. ஐ திங்க் சாண்ட்னருக்கு பதிலாக தோனி அங்க வந்திருந்தா, தோனி அல்டிமேட் 25 of 12. தோனி அங்க வந்திருந்தாருன்னா மேபி அந்த 2-3 பால் டிஃபரன்ஸ் ஆயிருந்திருக்குமோ. பட் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், இது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஃபுல் கிரெடிட் டு ஆர்சிபி. 1 and 7 ஒரு ஸ்டேஜ் டோர்னமெண்ட்ல எல்லாரும் கண்ணா பண்ணான்னு ட்ரோல் பண்ணாங்க. நானே ட்ரோல் பண்ணேன்.
போலிங் இல்ல. இன்னும் என்ன பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் சென்சிபிளா ஆடுனாங்க. வில் ஜாக்சன் நம்பர் 3 வச்சாங்க. இது நெறைய வாட்டி இந்த ஷோலயே சொல்லிருக்கோம். கம்ப்ளீட் இந்தியன் போலிங் லைனப்புக்கு போனாங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஃபாரின் பேட்ஸ்மேன்ல. 1 and 7 to win 6 in a row. ஆர்சிபி ஃபுல் கிரெடிட் டு ஆர்சிபி. நம்ம என்னதான் சிஎஸ்கே சப்போர்ட்டரா இருந்தாலும், நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். ஆனா ஆர்சிபி வேற லெவல்ல ஆடுனாங்க. அண்ட் அந்த விராட்டோட இன்டென்சிட்டி பார்க்க அமேசிங்கா இருந்தது. விராட் வந்து பால் ஸ்ட்ரைக்கிங் வேற லெவல்ல இருக்கு. இது ஆர்சிபி கொண்டு இல்ல, வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கும் ஒரு நல்ல சகுனம். ஃபாஃப் அவர் டியூட்டியை பண்ணாரு. கேமரன் கிரீன் நல்லா ஆடினாரு வந்துட்டு. மேக்ஸ்வெல் அண்ட் டிகே செம்ம கேமியோ எண்டுல. அஃப்கோர்ஸ் கேமரன் கிரீன் வந்து 15ல இருக்கச்சு ருத்துராஜ் ஒரு சிட்டர் விட்டாருங்க. இன்னைக்கு ஃபர்கெட்டபிள் மேட்ச் ஃபார் ருத்துராஜ். ஆஸ் அ பேட்ஸ்மேன், கேப்டன் அண்ட் ஃபீல்டர். அந்த இது கூட நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் பண்றோம். ஏன்னா கேமரன் கிரீனை சீக்கிரம் எடுத்திருந்தீங்கன்னா மேபி 200ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம், பண்ணல. பட் ஃபுல் கிரெடிட் டு ஆர்சிபி. அண்ட் அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப 17 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈசலா கப் நம்தே, ஈசலா கப் நம்தே அப்படின்னா இந்த வருஷம் கப்பு எங்களோடது, இந்த வருஷம் கப்பு எங்களோடதுன்னு சொல்லினே இருக்காங்க. அவங்களும் 17 வருஷமா சொல்றாங்க, கிடைக்கல. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வருமான்னு தெரியல. பட் ஆர்சிபி மொமெண்டம் இருக்கு. நான் நேத்தே சொன்னேன். இந்த மொமெண்டம் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அண்ட் பிரில்லியண்டா ஆடினாங்க. டாஸ் தோத்தது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து மழை வந்திருந்தா அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கும். பட் விராட் ஆகட்டும், ஃபாஃப் ஆகட்டும், கேம் கிரீன், டிகே, மேக்ஸி, பட்டிடார் ஒரு ஸ்கேரி பேட்டிங் லைனப்புங்க. அண்ட் போலிங் ஓரளவுக்கு வருது. அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்வப்னில் சிங் வந்து ஜடேஜாவை அவுட் போல் பண்ணாரு இன்னைக்கு. கொஞ்சம் ஸ்லோவா தூக்கி போட்டு நல்ல ஃபிளைட் எல்லாம் பண்ணி நல்லா போட்டாரு. இந்த மாதிரி பிச்சுல ரொம்ப சர்ப்ரைஸ் ஜடேஜாக்கு போலிங் வரல. பேட்டிங்ல அவர் ட்ரை பண்ணாரு. பேட்டிங்ல ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அந்த சிவம் துபே மிஸ் பண்ணது. அண்ட் அந்த சிவம் துபே ரச்சின் ரவீந்திரா மிக்ஸ்அப். அது ரச்சின் ரவீந்திரா கால் தான். and அவர் நடு பிச்சில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரவீந்திரா இருந்திருந்தாருன்னா இன்னும் 2 ஓவர் கூட இந்த மேட்ச் மாறி இருக்கலாம். பட் இப்ஸ் அண்ட் பட்ஸ். போன வருஷம் சிஎஸ்கே லாஸ்ட் 2 balls 10 runs to win ஜெயிச்சாங்க ஃபைனல்ல. அது குஜராத் பக்கம் போயிருக்கலாம். காத்து சிஎஸ்கே பக்கம் வீசிச்சு. அது சச் இஸ் லைஃப், சச் இஸ் ஸ்போர்ட். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல நம்ம லைஃப் மாறுது. அதே மாதிரி நம்ம லைஃபே சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல மாறும்போது ஸ்போர்ட் என்ன பெரிய விஷயம். பட் ஃபுல் கிரெடிட் ஆர்சிபி. ஆனா சிஎஸ்கேங்க நல்ல டீம் இருந்தது. ஐ திங்க் ருத்துராஜ் அவர் கேப்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா கிரே ஸ்கேல் ஆஃப் 1 to 10 அவருக்கு 4 மார்க் மேல கொடுக்க முடியாது. ஸ்பின் அடியோட யூஸ் பண்ணல. கொஸ்டனபிள் பேட்டிங் ஆர்டர். ஒரு செட்டில்டு பேட்டிங் யூனிட்ல, செட்டில்டு போலிங் யூனிட்ல ருத்துராஜ் மாத்திரம் சொல்ல மாட்டேனா. ஃபிளெமிங் ஹேட் ஹாரபிள் சீசன். நீங்க 5 டைட்டில் ஜெயிச்சிருக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு நீங்க எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் வாங்கியிருக்கலாம் ஒரு கார்பரேட்ல. அடுத்த 6 மாசம் நீங்க வேலை பண்ணலன்னா கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஃபிளெமிங். ஹாரபிள் சீசன். ருத்ராஜ் வெரி வெரி ஆவரேஜ் சீசன் as கேப்டன். வெரி டிசப்பாயிண்டிங். பட் ஃபுல் கிரெடிட் டு ஆர்சிபி. பிளே ஆஃப்ஸ் நோக்கி போறாங்க. இல்ல பிளே ஆஃப்ஸுக்கு போயாச்சு. ஸோ இப்போ வந்து மோஸ்ட் லைக்லி ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எலிமினேட்டர்ல. ஆன் ஆன் வெனஸ்டே. ஆர் ஆர்ஆர் நாளைக்கு தோத்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணி, ஆர்ஆர் தோத்தாங்கன்னா ஆர்ஆர் செகண்ட், எஸ்ஆர்ஹெச் செகண்ட், ஆர்ஆர் தேர்ட் வருவாங்க. அப்போ ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி வரும். ஐ திங்க் ஆர்சிபி வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா டெஃபினட்டா ஃபைனல் போறாங்க. ஃபைனல் போறதுக்கு அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. எலிமினேட்டர் ஜெயிக்கணும். எலிமினேட்டர் ஜெயிச்சுட்டு குவாலிஃபயர் 1ல ரன்னர் அப்போட ஆடணும். ஸோ பட் ஆர்சிபி டெஃபினட்டா அடுத்த சண்டே சேப்பாக்ல இருப்பாங்க. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. தே ஆர் பிளேயிங் த ஃபைனல். வெல் பிளேட் ஆர்சிபி. பிரில்லியன்ட் கேம். 6 games in a row உங்க ஜெயிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அண்ட் கோலி, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் கோலி. ஏன்னா நான் ஒரு பெரிய விராட் கோலி ஃபேன். அவரோட ஒர்க் எத்திக், அவரோட ஃபிட்னஸ், அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. டாப் ஆஃப் தி கேம், பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட், டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஓடிஐல அவரை மாதிரி ஒரு பிஸ்தா கிடையாது. பட் டே இன் அண்ட் டே அவுட் அவரோட ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்றாரு. அண்ட் அவர் ஆட்டிடியூட் எவ்ரிடே ஹி கம்ஸ் டு வின். ஆர்சிபில ஒரு 10வது விக்கெட் எடுக்குச்சு. அதே செலிப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கும்போது. நிறைய பேர் சொல்றாங்க அது ஓவரா செலிப்ரேட் பண்றாரு. பண்ணிட்டு போட்டுங்க, அவ்வளவு பேஷன் இருக்கு, அதனாலதான் ஆடுறாரு. சோ நான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். பட் சிஎஸ்கே தோத்தாங்கன்னா இப்ப நான் இனிமே ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்றேன் இந்த பிளே ஆஃப்ஸ்ல. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் விராட் கோலி. அந்த ஹி டிசர்வ்ஸ் டு வின் அன் ஐபிஎல். ஒரு அந்த ஆட்டிடியூட், அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நெவர் எண்டிங் கமிட்மெண்ட் டு ஃபிட்னஸ் அதெல்லாம் சும்மா கிடையாது. ஸோ ஃபுல் கிரெடிட் டு ஆர்சிபி. அண்ட் ஹோப்ஃபுல்லி தேர் கண்டினியூ டு டூ வெல். சிஎஸ்கே இந்த வருஷம் ஆப்ஷன்ல இந்த டீம் எடுத்த போது நான் நினைச்சேன் நல்ல சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை பண்ண. அண்ட் என்னோட ஐபிஎல் ப்ரீவியூஸ்ல வந்து நான் ப்ரீவியூல தான் வந்து பிக் பண்ண டீம் சிஎஸ்கே, ஆர்ஆர்,
கேகேஆர் அண்ட் எம்ஐ. ஸோ கேகேஆர் வந்திருக்காங்க, ஆர்ஆர் வந்திருக்காங்க, சிஎஸ்கே அண்ட் எம்ஐ வரல. ஸோ 2 அவுட் ஆஃப் 4 தான் என்னோட சக்சஸ் ரேஷியோ, விச் இஸ் பேட். பட் ஐ திங்க் நான் பிக் பண்ணது வந்து தோனி கேப்டனா இருப்பாருன்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் தோனி கேப்டனா இருந்தா சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்ல 100% இருந்திருப்பாங்க. பட் எதுவுமே லைஃப்ல நிரந்தரம் கிடையாது. ஸோ தோனி அவர் இடத்த கொடுத்துட்டாரு. ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் சீசன் வெரி புவர். ஹோப்ஃபுல்லி செகண்ட் சீசன் அவர் எனிவே ரிட்டர்ன் ஆக போறாரு, கேப்டனா தான் வர போறாரு, பெட்டரா பண்ணுவாரு. பட் இன்னைக்கு இந்த வீடியோ இஸ் நாட் அபவுட் சிஎஸ்கே, இட் இஸ் அபவுட் ஆர்சிபி. ஃபுல் கிரெடிட் டு தெம். ரொம்ப நல்லா ஆடினாங்க, அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் பிளே ஆஃப்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் செட். நம்ம பிளே ஆஃப்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணுவோம் டெஃபினட்டா, ஹோப்ஃபுல்லி ஆன் மண்டே ஆர் டியூஸ்டே. ஏன்னா நாளைக்கு எப்படி கேம் போகுதுன்னு பார்த்துட்டு தான் தெரியும் யாரு செகண்ட் யாரு தேர்ட். ஆர்ஆர் செகண்டா இல்ல எஸ்ஆர்எச் செகண்டா நாளைக்கு தான் தெரியும். ஸோ மண்டே இல்ல டியூஸ்டே பிளே ஆஃப் ப்ரிவியூ ஒன்று டெஃபினட்டா பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 3-4 வீடியோஸ் பயங்கர சப்போர்ட் கிடைச்சிருக்கு உங்ககிட்ட இருந்து. 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். 1500 சப்ஸ்கிரைபர் 4 மாசம் முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிச்சோம். நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய ஃபீட்பேக் வருது, பாசிட்டிவ், முக்காவாசி பாசிட்டிவா வருது, முக்காவாசி சஜஷன்ஸ் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பாக்குறதுக்கு. நான் ட்ரை பண்றேன் மை பெஸ்ட் டு ரெஸ்பாண்ட் டு எவ்ரி கமெண்ட். ஏன்னா நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கமெண்ட்டை போடுறீங்க, அதை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது என் கடமை. ஸோ யாராவது நீங்க கமெண்ட் போட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா மன்னிச்சுக்கோங்க. டெஃபினட்டா ட்ரை பண்றேன். பட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சம்மர் ஆஃப் கிரிக்கெட் முடிய போது, இன்னும் ஒரு 1 வீக் இருக்கு. பட் எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட், மொமெண்டம் எல்லாமே ஆர்சிபி பக்கம் இருக்கு. எப்படி போகும்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.